நானும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல இருக்கு. நான் மட்டும்தான் அவங்கள புரிஞ்சு நல்ல பிள்ளையா இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கடைசியில் நானும் ஏதோ ஒரு கவலையில், ஏதோ ஒரு யோசனையில் அவங்கள ரொம்ப ரொம்ப காயப்படுத்திட்டேன் போல இருக்கு. அவங்க பேசும்போது என்னால் உணர முடிஞ்சிச்சு. அப்போ கூட அவங்க என்ன நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இதை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. வா வீட்டுக்கு போகலாம். வேண்டாம், இருக்கட்டும் விடு. என் அம்மா தானே, என்னை பற்றி நல்லா புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு உன்னை விட்டா யார் இருக்கா? ஏன், அவங்களுக்கு தான் அவங்க மூத்த மக இருக்கால. மகனை விட மகக்காரி தான் முக்கியம்னு அடிச்சு பரண்டு என்ன அம்போன்னு விட்டுட்டு ஓடி வர தெரிஞ்சதில்ல. பிறகு நான்லாம் என்கிட்ட அவங்க கண்ணுக்கு தெரியப்போ. அக்கா யாரு, அவ கேரக்டர் என்ன, எல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அம்மா அவங்க கூட இருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒரு தாய்க்கு 10 பிள்ளை இருந்தா கூட எந்த பிள்ளைக்கு உடம்பு முடியலையோ அந்த பிள்ளை கிட்ட தான் ஒரு படி கவனம் அதிகமா செலுத்துவாங்க. அதுக்காக அவளுக்கு அந்த பிள்ளைய மட்டும் தான் பிடிக்கும்ல கணக்கு இல்லை. அவளுக்கு எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணுதான். ஆனா அந்த பிள்ளைக்கு தான் கொஞ்சம் கவனிப்பு கூடுதலா தேவைன்னு அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் நெருக்கம் காட்டுவா. இதை மற்ற பிள்ளைக்கெல்லாம் புரிஞ்சுதான் நடந்துக்கிடும். புரிஞ்சு நடந்துக்கலன்னு வை, அந்த வீட்டுல கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். இதோ நீ வந்து நிக்கிறல இப்படி. சரி விடு, நாம வீட்டுக்கு போகும்போது இதை பத்தி பேசிக்கலாம். அம்மா என்னை பத்தி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தன்னோட தாய்க்கு தெரியாதா தன்னோட குழந்தைங்களாம் எப்படி இருக்கும்ட்டு? நீ போற வரைக்கும் அவங்க அங்கதான் இருப்பாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து நிப்பாங்க. ஏன், அவங்களுக்கு மனசு கேட்காதுங்கிறியா? அதெல்லாம் ரொம்ப ஆசைப்படாத, வரமாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பொண்ணு தான் எப்பவுமே பெருசு. அதான் அங்கேயே உட்காந்துருக்காங்க. இதுலேருந்தே தெரியல, எனக்கு வெறும் ஃபோன் மட்டும்தான் பண்ணி விசாரிக்கிறாங்க. இப்போ கூட பாரு, நான் அங்கேருந்து வந்துட்டேன் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னைய நீ சின்ன பிள்ளைங்க மாதிரி அடிப்படை சண்டை போடுற மாதிரில உன் அக்கா வச்சு கணக்கு பார்க்குற. நீயும் அவளும் என்னைக்கு அந்தளவு ஒன்றாக முடியுமா? உங்க அம்மாக்கு தெரியாதா? என்ன நீ புதுசாக இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ கெட்ட பேர் எடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்களா ஒழிய நீ அவங்க பொண்ணு வீட்டில் தான் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படலை. புரியுது, சும்மா சொன்னேன். என் மனசில் இருக்க வலி எனக்கு மட்டும் தான் தெரியும். எங்கள் அம்மா கிட்ட கூட சொல்ல முடியல, ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்ட்டு. இருந்தாலும் நானும் மனுஷன் தானே, எனக்கும் உணர்வுகள், வலிகள், வேதனைகள் எல்லாம் இருக்க தானே செய்யும். அதான் உங்ககிட்ட புலம்பி தீக்கிறேன். அது மூலமாவது எனக்கு கொஞ்சம் மனசு அமைதியாகும்ல. நீ வேணா பாரு, அவங்க மனசு கண்டிப்பா கேட்காது. இங்க வந்து நிப்பாங்க பாரு. என்னதான் உன் அக்கா அவங்க வயிற்றுல பிறந்தவங்களாவே இருந்தா கூட அவங்க பண்ண தப்பால அவங்க மேல கோபமும் வெறுப்பும் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அவங்களோட ஒட்டுமொத்த பாசமும் உன் பக்கம் தான் திரும்பி நிற்கிது. அதனாலதான் நீ எங்க போற வர எல்லாம் கவனிக்கிறாங்க. அடிக்க ஒரு தரம் உன்னை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கா? உன் அக்கா கறி சரியில்லை, உனக்கும் அது நல்லா தெரியாதுன்னு செய்யும். இருந்தாலும் அவங்க அதை வெளிக்காட்டிக்கிறது இல்லை. ஏன்னா நீ நிர்வாகம் பண்ற அளவுக்கு நல்ல திறமையான ஆளு. உன்னை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கு. நீ ஒரு ட்ரஸ்ட் வச்சு அது மூலமா எத்தனை பேரை பாதுகாக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? அதனால உன் பக்கத்துல இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா உன் அக்கா யாருன்னு உனக்கு தெரியும்ல. ஏற்கனவே ஒரு குடும்பத்தை அவங்க ஊர் தெரியாம அழிக்க போக நீ அதுல மிஞ்சி தப்புனாங்கள கரை சேர்க்கறதுக்காக பாதுகாத்து தான் வச்சுக்கிட்டு இருக்க. இன்னும் கரை சேர்க்கல. என்னைக்கு முழுமையா நீ அவங்கள அவங்க குடும்பத்தோட சேர்க்கறியோ அன்னைக்குதான் உன் அக்கா கறி பண்ண பாவத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே தப்பு திரும்ப அவங்களால நடந்துடக்கூடாதுன்ற பயத்தினால கூட அம்மா அவங்க கூட இருக்கலாம்ல. எத்தனை நாளைக்கு? தப்பு செய்கிறவ என்னைக்கா இருந்தாலும் சரி திருந்தவே மாட்டா. தான் செய்கிறது தப்புன்னு தெரியாமல் செஞ்சால் கூட அதுக்கப்புறம் தெரியும் போது வருத்தப்படுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, மேற்கொண்டு செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவள் தெரிஞ்சு செய்கிறாள, அவள் எப்படி மாறுவா? திருட்டுத்தனமாக பூனை பால் குடிச்சு பழகிடுச்சுன்னா, அதில் ருசி கண்டுடுச்சுன்னா அதுதான் அதுக்கு பிடிக்கும். எல்லா நாளுமே அதே மாதிரி திருடி தான் குடிக்கணும்னு ஆசைப்படும். அதே மாதிரி தான் அவளும் என்னைக்கா இருந்தாலும் சரி மாற மாட்டா. அவளுக்கு எத்தனை பாதுகாப்பான போட்டாலும் சரி அவள் திருந்தவும் மாட்டா. நாய்வால என்னைக்கா இருந்தாலும் நிமித்த முடியாது. இல்லை, ஆனால் தப்பு செய்கிறவங்களுக்கு ஒரு நடுக்கம் இருக்குல்ல. என்ன இருந்தாலும் நம்ம அம்மா நம்ம கூட இருக்காங்களே, நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்காங்களே, நம்ம மாட்டிப்போமோன்ற பயம் இருக்கும்ல. அந்த பயத்தினாலேயே தப்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம்ல. அதில் ஏதாவது அவங்க தப்பு செஞ்சால் அது மூலமாக அவங்க செய்கிற தப்பை கண்டுபிடிச்சி நாம் தடுக்க ஒரு வழி இருக்குல்ல. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நிச்சயமாக நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னம்மா நீ எப்பவுமே கடை சாத்தும் போது தானே வருவேன், இன்னைக்கு நான் கடை பாதியில் நடக்கும்போதே வந்திருக்கேன்னு கேட்குறீங்களா? நானும் ரெகுலராக வீடியோ போடணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னன்னு தெரிந்தால
எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. நானும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிற மாதிரியே இருக்கா. அது எனக்கே ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. இந்நேரத்துக்கு தமையந்தி காலேஜ் போயிருக்கணும். ஆனால் நான் 12 நாள் வீடியோ போடாததால் அவள் இன்னமும் வீட்லேயே தான் இருக்கா. எங்கள் வீட்டில் கூட ஒரு ஆள் அப்போமே காலேஜ் போய் 2 வாரம் ஆகுது. வீட்டில் பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்ததில் அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். என்னை பெண்டை நிமித்தி எடுத்துட்டாங்களா, அது கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அந்த ஸ்மெல்லு, டஸ்ட் அலர்ஜி அதெல்லாம் ஒரு 2 நாள் என்னை படுக்க வச்சிருச்சு. அதனால தான் லாங் டேஸ் லீவ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 12 நாள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட ஸ்டோரி கொஞ்சம் மறந்த மாதிரி தான் இருக்குது. அடட சும்மா சொன்னாங்க, உடனே நீ எப்படி கதை போடுவேன்னு கேட்க போகிறீங்க. சரி, நான் அதான் எங்கள் வீட்டில் கிண்டல் பண்ணுறாங்க, நீ எப்போவுமே இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கா, நீங்கள் கண்டிப்பாக போட்டுவேன் 2 நாளைக்கு ஒருக்கா போட்டுவேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி செய்ய மாட்டேன்னு எங்கள் வீட்டில் இருக்கவங்களே கிண்டல் பண்ணுறாங்கன்னா நீங்களாம் சொல்லவே வேண்டாம். அதான் என்னமா வந்து நான் சொல்லக்கூடாது செய்யலான்னு வச்சுருக்கேன். நான் என்ன ரெகுலராக வீடியோ போட்டதாச்சு நீங்களே சொல்லுவீங்க, பரவாயில்ல நீ ஒழுங்காக இருக்கன்ட்டு. அதனால் இந்த ஒரு தடவை மட்டும் அவங்க எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். என்னமா ரெகுலராக 2 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை 1 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வீடியோ வரும், நான் போட்டுருவேன். எப்படியாவது அடிச்சு பிடிச்சது போட்டுருவேன். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். எனக்காக ஏற்கனவே ஸ்டோரியை புரியலன்றீங்க, இதில் வேறு விட்டு போனால் கண்டிப்பாக மறந்து போயிருந்தான். எனக்காக திரும்ப எல்லோரும் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். ஆனால் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இன்ட்ரடக்ஷன் வீடியோ வேறு போடணும்னு நினச்சேன். ரொம்ப கேப் ஆகிடுச்சு. என்ன அது போட்டால் நல்லா இருக்காது. ஆல்ரெடி என் ஃபேமிலி இன்ட்ரடக்ஷன் பண்ணியாச்சு. அதை உட்காந்துருக்காருல அவர் வந்து முத்து. இனிமேல் புது கேரக்டர் யாராவது வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏற்கனவே 2 குடும்பத்தை தான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். இன்னொரு குடும்பம் வரும், அப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது வந்து முத்துவோட குடும்பம் தான். சரி, இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்க நம்புகிறேன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட கமெண்ட்டையும் நீங்கள் பதிவு பண்ணணும் இந்த ஸ்டோரியில் ஏதாவது. ஏன்னா இந்த ஸ்டோரி எனக்கு புதுசு தான். இதில் நிறைய எடிட்டிங் ஒர்க் இருக்குது. அதெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். இதில் ஏதாவது நான் தப்பு பண்ணாலோ இல்லை நான் போடுறது நல்லா இருந்தாலோ உங்கள் மனசில் படுற கருத்தை ஓப்பனாக சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு திருத்திக்க முடியும். இல்லை நான் ஒரு மீனிங்கில் எடுக்க உங்களுக்கு அது வேறு மீனிங்காக புரிஞ்சால் கூட நான் இதுதான் ஸ்டோரின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஏதுவாக இருக்கும். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட பொண்ணான கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மிக்க நன்றி. ஸ்டோரி இன்னும் முடியல, தொடர்ந்து இருக்கு பாருங்கள். யாருன்னு தெரியல, என்கிட்டே கண்ணாமூச்சி ஆட்டம் விளாடுறாங்க. ஏன்யா விளையாடுற வயசா உனக்கு? கிண்டல் பண்ணாத, நானே செம்ம கடுப்பில் இருக்கேன். ஆனால் அவங்க என்கிட்ட விளாடுறன்னு ஆசைப்படுறாங்கல்ல, அதான் விளாடிடுவோம். என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட விளாடி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக அவங்க எனக்கு ஒத்த பவராக தான் இருப்பாங்க, பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தான்னு கண்டிப்பாக உன் முன்னாடி அவங்க ஒரு தூசு தான். ஏன்னா கெட்டவங்க என்றைக்குமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. உன்கிட்ட மோதுறாங்களே, கண்டிப்பாக அவங்க நல்லவங்களா இருக்க முடியாது. அவங்களுக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சின்னு தான் நான் சொல்லுவேன். நான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்பா நல்லா தானே போய்கிட்டு இருக்கு? பேசாமல் நான் தமயந்தியை அங்கேயே ஒரு காலேஜில் சேர்த்து விட்டுட்டு ராதாக்கா பாதுகாப்புலே விட்டுருக்கலாமோன்னு தோணுது. ஏன் தான் இங்கே வர வச்சனோ எனக்கே புரியல. வந்ததுக்கப்புறம் தான் புரியுது நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்குன்னு. அதுவும் அவளை சுற்றி பர்டிகுலராக அவளுக்கு மட்டும். ஏன், யார், எதனால், எதுக்கு ஒன்றும் புரியல. ஏன்டா மாப்பிள்ள, என்ன பேச்சு இது? இத்தனை காலத்துக்கு தான் அந்த பிள்ளையும் தான் குடும்பத்தை பிரிஞ்சிருந்து தவிக்கும். ஏன் அதுக்கு மட்டும் இப்படி ஒரு தண்டனை அவசியமா? அதுக்கும் ஆசை இருக்கும்ல, தான் குடும்பத்தோட தங்கி இருக்கணும், ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ட்டு. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிச்சு இப்படிப்பட்ட கஷ்டத்தை அது இந்த வயசுலயே அனுபவிக்கணும்ட்டு? என்ன பேசுற நீனு? நானும் எத்தனை காலத்துக்கு தான் அவ பின்னாடியே ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும்? அவ கடலையும் பற்றக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. ரொம்ப கஷ்டம் தெரியுமா? இப்ப பார்த்தல அவ உயிருக்கே ஆபத்து வந்து நிக்குது. தினம் நான் அவ பின்னாடியே ஓடிட்டு இருக்க முடியுமா? இருக்கிற வேலையில இதெல்லாம் சாத்தியப்படுமா? இதுக்கு முந்தி வேற இடத்துல இருந்தோம், ராதாக்கா நல்லா கவனமா பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அப்போ கூட எனக்கு மனசே கேட்கல. நானும் அந்த ஊர்ல ஸ்டே பண்ற மாதிரி ஆகிடுச்சு. அங்கேயே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணி அது மூலமா அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை மற்றவங்க இதில் க்ரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எத்தனை நாளைக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் ஆட முடியுங்கிற? மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது, ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. அப்பவும் ராதாக்கா நம்மளை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல, அவளுக்கு கூடுதல் பாதுகாப்பு தேவைப்படுதுன்னு நானும் அங்கேயே தான் பக்கத்துலேயே இருந்தேன். அவளை சுற்றி தான் வருவேன். இது அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு அவள் முக்கியம். ராதாக்கா கிட்ட ஏற்கனவே எல்லா நடந்த விஷயங்களும் சொன்னதால அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு
அவளை கண்கொத்தி பாம்பு மாதிரி நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. எங்கேயும் போக விடுறதில்ல, வர விடுறதில்ல, தனியாக அவ கூடயே எப்போவுமே பாதுகாப்பு வளையமாக இருந்தாங்க. தமயந்திக்கும் மஞ்சுக்கும் சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா அவளுங்க 1008 கேள்வி கேட்டு குறைஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு. முந்தி நீ ஸ்கூலில் சேர்த்து விடும்போது அவள் சின்ன பிள்ளை, ஆனால் இப்போ எந்த மாற்றமும் இல்லை. இன்னமும் அவள் சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்கா. தன்னை சுற்றி என்ன நடக்குது, தன்னை சுற்றி இருக்கிற ஆபத்தை கூட உணராம. நீ தேவையில்லாமல் கவலைப்படான்னு நினைக்கிறேன். இப்போ அவள் இருக்கிறது அவள் தாய் வீட்டில். அதுதான் பிரச்சனையே. ராதாக்காக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் இங்கே தமயந்தியோட அம்மாக்கு தெரியுமா? எல்லா விஷயமும் தெரியுமா? இல்லை நம்ம சொல்ல தான் முடியுமா? நீ சொல்கிறபடி அவள் தாய் வீட்டில் தானே இருக்கா. அதை விட பாதுகாப்பான இடம் அவளுக்கு என்ன இருக்க முடியும்னு நினச்சி தான் நான் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டேன். இப்போ பார்த்தியா அவளுக்கு ஆபத்து எப்படி வந்து நிற்கிதுன்னு. ப்ரொஃபஸர் ரூபத்தில் அவர் எதுக்காக அவளை டார்கெட் பண்ணுறாரு, எதுக்காக அவளை கஷ்டப்படுத்துகிறாரு, இவளை கொடுமைப்படுத்துகிறாரு, எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஆள் வாயை திறந்தா மட்டும்தான் எல்லா உண்மையும் வரும். ஏன் அவளை டார்ச்சர் பண்ணுறாருன்ட்டு. ஆனால் அவன் பார்த்தியா கல்லுலை மங்க மாதிரி இருக்கான். வாயை திறப்பனாங்கிறான். யாரோ ஒருத்தர் அவரை கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு மட்டும் புரியுது. ஆனால் அது யாருன்னு தான் தெரில. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அது யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், அவங்களுக்கு கண்டிப்பாக என் கையால் தான் சாவு. அது மட்டும் நிச்சயம். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நான் வெளியில் வர வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் மூடி மறைச்சி என்ன ஆக போகுது சொல்லு. லூஸ் மாதிரி பேசாத. நீ நினைக்கிற மாதிரி தமயந்தியும் மஞ்சுவையும் பேசாமல் அந்த ஊர்லேயே ஒரு காலேஜில் சேர்த்து விட்டு அவளுங்க 2 பேரையும் அங்கேயே தங்க வச்சுன்னு வை. அப்போ தான் நீ யார் என்ன கண்டிப்பாக சொல்ல வேண்டி வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ தான் சொல்ல முடியல. ஆனால் இப்போ நான் கண்டிப்பாக யாருன்னு சொல்லியே ஆகணும். கேரு, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாத. அப்புறம் நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இங்கே சொந்த வீடு சொந்த ஊருன்னு பார்த்தா இங்கேயும் அவளுக்கு பர்சனலாக யார் அப்படி எதிரி இருப்பா? அவள் அம்மாவுக்கு உன்னோட அக்கா தான் எதிரி. ஒருவேளை தமயந்தி தான் அந்த பொண்ணுன்னு கண்டிப்பா தெரிய வாய்ப்பே இல்லை. நான் தான் அவளை பொத்தி பொத்தி பாதுகாத்துல வளர்த்து வந்தேன். கண்மணி அக்காவும் அவங்க பங்குக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு மட்டும்தான் உள்ளுணர்வு சொல்லிச்சே ஒழிய, ஆனால் யாரால எதனாலன்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களையுமே அவங்க மறந்துட்டாங்க. உண்மையிலே அவங்க ரொம்ப பெரிய தியாகம் தான் பண்ணியிருக்காங்கல்ல. உங்களை மாதிரி ஒருத்தங்க அம்மாவா கிடைக்கிறதுக்கு தமயந்தி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம ஊரை விட்டு தள்ளி வச்சு வேற ஊர்ல, அதுவும் வேற இடத்துல, முன்ன விட பழக்கம் இல்லாத இடமா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி ராதாக்காவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அங்கேயே தங்க வச்சு படிக்க வச்சாங்க. நம்ம பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளை நல்லா இருந்தால் போதும்னு அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த தாய்க்குமே தன்னோட குழந்தை தான் வசதி. தன்னோட குழந்தைய மிஞ்சினது வேற எதுவுமே இல்லைன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அவங்க அந்த குழந்தைய பிரிஞ்சிருந்தாங்கன்னா அது உண்மையிலே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எல்லா தாயுமே தன்னோட குழந்தைய பக்கத்திலே வச்சு அதுக்கு ஒவ்வொன்றும் வேண்டியதை பார்த்து பார்த்து செஞ்சு அதை நல்ல விதமாக வளர்த்து ஆளாக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. தான் கைக்குள்ளேயே வச்சுக்கணும், தான் கூடயே வச்சுக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா அதில் எவ்வளோ வலி வேதனை இருக்கும். இருந்தாலும் தான் குழந்தைக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னமும் அந்த குழந்தைய பிரிஞ்சு இருக்கணுமா? நீ சொல்கிறது கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா? உன் மனசுக்கு அது சரின்னு படுதா? இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் யார் தெரியுமா? உன் அக்கா. அதான் சொல்கிறேன், கண்டிப்பாக என் அக்காவுக்கு தமயந்தியை பற்றி எந்த உண்மையும் தெரிய வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதில் வேற யாரும் 3வது மனுஷங்க தான் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அவங்க தான் அந்த ப்ரொஃபஸரை தூண்டி விட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆக்கங்கட்ட வேலை பார்த்துருக்காங்க. தமயந்தி அங்கே இருக்கிற வரைக்கும் அவளுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வரல. ஏன்னா அவள் கூடயே நான் இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். அதனாலையும் அமைதியாக இருந்திருக்கலாம். அதனால் அவள் எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் வெளியில் வருவாள்ல, அப்போ பார்த்துக்கலான்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். அதனால் அந்த நேரம் பொறுமையாக இருந்திருக்கலாம். இல்லை அந்த டைம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவள் இங்கே வந்து அதிகபட்சம் 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவளுக்கு யார் புதுசாக ஒரு எதிரின்னு முளைச்சிருப்பாங்க? அதுவும் எனக்கு தெரியாமல் என் கண்ட்ரோலையும் மீறி என் கண்ணிலே விரல விட்டு ஆட்டுறாங்க. இல்லை
அவளை என்ன பண்ணாலும் கேட்க யாரும் இல்லைன்ற தைரியம் தான் அவங்க இந்த ஆட்டம் போடுறதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அவ கூட இருக்கேன்னு அந்த நாய்க்கு தெரிஞ்சுட்டா இப்படி ஒரு ஆட்டம் போடுமா? அதுக்காக தான் வெளில வரேன்னு பார்க்குறியா? வேண்டாம், இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தல, இன்னும் கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக இருந்துக்க. அதுக்கப்புறம் யாருன்னு தெரியும் போது நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டுவோம். தமயந்தி இதில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கா தெரியுமா? அவ என்னெல்லாம் பேசினா தெரியுமா? அவ எப்படிலாம் பேசினா தெரியுமாடா? அவ ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது என் உயிரை என்னை விட்டு போன மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு செல்லா காசு ராதாமான்னு சொல்லி அவ அழும்போது உண்மையிலே அதை கேட்குற சக்தியும் எனக்கு இல்லை. அதை கேட்ட உடனே என் உயிரை என்னை விட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஃபீலிங்காக இருந்தது தெரியுமா? என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை வேற அப்படியே அம்மா கிட்ட காமிச்சிட்டேன். இப்போ அவங்க எந்த நிமிஷமும் வந்து நிற்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், பேசாமல் நம்ம கண்மணி அக்கா கிட்டையாரு எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? எல்லா உண்மையும் சொல்லி யார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறீங்க? அப்படி என்ன உண்மையை சொல்ல போறீங்க? அம்மா நீங்களா? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அத நான் கேட்கணும். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஐயோ போச்சு, அப்பமே சொன்னேன் பொய் சொல்லாத மாட்டிக்கிடுவோன்னு. தேங்காய் பறிக்க ஆள் வந்திருக்கு, அதான் தோட்டத்துக்கு வந்திருக்கோன்னு பெருசாக அடிச்சு விட்டான் கதையை. இப்போ வசமா சிக்கிட்டோம். ஆளும் கிடையாது ஒன்றும் கிடையாது. இனி அம்மா கேட்குற கேள்விக்கு என்ன பதில சொல்றாரு நாமளும் பார்ப்போம். நேரமே போக மாட்டேங்கம்மா, அதான் 2 பேரும் ஓடி பிடிச்சலாதான்னு வந்திருக்கோம். ஏலே கோமலி, என்கிட்டே வா. எனக்கும் தான் அதே பிரச்சனை, நேரமே போக மாட்டேங்குது. பேசாம நானும் வரட்டா? என்னையும் உங்க ஆட்டத்தில் சேர்த்துக்கிறீங்களா? சரி, நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்க? கால் வலிக்கும்ல, உங்களை யார் வர சொன்னது? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல. நீ அங்க வந்தா நான் ஏன் இங்க வர போறேன்? இப்ப அதுதான் பிரச்சனையே. நீ வருவியா இல்ல வரமாட்டியா? ஐயோ அம்மா, அது எப்படி நான் வராமல் போவேன்? அத்தான் பேச்ச என்னைக்குனா நான் மீறி இருக்கேனா? அதானே, உனக்கு என்னைக்குனா பெத்த தாய் கண்ணுக்கு தெரியுறேனா? அங்கே மட்டும் என்ன வாழ்தான்? உங்களுக்கு எப்போவுமே அக்கா மட்டும்தானே வசதி. அவளை மட்டும்தானே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இங்கே வந்துட்டா போதும், பெத்த மகன்னு நமக்கு ஒருத்தர் இருக்கான்றதே மறந்துடுறீங்க. நான் எங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியுறேனா? அவள் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே, அப்படி தானே? அப்புறம் நீங்கள் மட்டும் பெருசாக சொல்கிறீங்க உனக்கு எப்பவுமே அத்தான் தான் வசதி, அம்மா கண்ணுக்கு தெரியவே மாட்டான்னு. அவங்க போட்ட பால அவங்களுக்கே சிக்ஸர் அடிச்சு தள்ளிட்டான். நீ மூடிக்கிட்டு இரு, நானே அவங்க கவனத்தை திசை திருப்புறேன். நீ வேற இதில் எடுத்து கொடுக்குறியா? போதுமியா, தெரியாதனமா வாயை திறந்து சொல்லிட்டேன். சரி, எப்ப வீட்டுக்கு வருவ நீனு? அங்கே நேரமே போக மாட்டேங்குது, அதான் இங்கே அரட்டடிக்கலான்னு வந்துட்டேன். சரி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். நீங்கள் எதுவும் கவலைப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் உங்கள் பின்னாடியே வாரேன். சரி, நான் வரும்போது ஏதோ உண்மையை சொல்லணும் அப்படி எப்படி? நீ யார்கிட்ட சொல்லணும்? என்ன உண்மையை சொல்லணும்? உண்மையா? என்ன உண்மை? யாரு சொன்னா? நீதான். நீங்கள் ஏதோ அரையங்குறையமா கேட்டுட்டு தெரியாமல் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் எப்போ வந்து கேட்டீங்க? போட்டு வாங்குறாரு. அது ஏதோ அவ அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதான், அப்பதான் சரிப்பட்டு வரும், அப்பதான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு சொன்னியே, அப்பதான் வந்தேன். யாரோட அம்மா கிட்ட? யாரை பத்தி போட்டு கொடுக்க போற? அம்மாவா? உண்மையா? என்ன சொல்றீங்க நீங்க? ஓ, நீங்க டிவி சீரியல் எதுவும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டீங்களா இங்க? இலே, என்கிட்டே வா. ஏதோ உண்மையை சொல்லலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு நீ சொன்ன. அதுக்கு அந்த பையன் அவசரப்பட்டு எதுவும் உலகாத மாப்பிள்ள அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கலான்னு சொன்னீங்க. எண்டிங்கில் வந்திருப்பாங்களோ? ஓ அதுவா? அதை கேட்குறீங்களா நீங்கள்? நானும் நீங்கள் டிவி சீரியலை பற்றி பேசுகிறேன்னு டிவியை ஆஃப் பண்ணாமல் வந்துட்டீங்க போல, அதுக்கு தான் என்னை கூப்பிட்றீங்க போலன்னு நினச்சேன். வண்டியை உடச்சு விடுவோம் பார்த்துக்க மவனே. நான் என்ன எதுன்னு அக்கறையாக விசாரித்தேன். இவரு நம்மளே நக்கல் அடிக்கிறான். என்ன ஒரு சமாளிப்பு! ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப நல்லா வருவேப்பா நீனு. அது போதும், உங்கள் வாயால் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டீங்களே, இதை விட எனக்கு பெரிய மகுடம் என்ன கிடைக்க போகுதுன்றீங்க? பெத்த தாயால் ஒரு பிள்ளை நல்லா இருக்கும்னு வாழ்த்து கேட்கறதோட எனக்கு வேற என்ன பெரிய பாக்கியம் இருக்குது இந்த உலகத்தில்? இலே, உனக்கு பேச கற்றுக் கொடுத்தது நான். என்கிட்டயே பேசி சமாளிக்கிற பார்த்தியா? பலே கில்லாடி தான் நீனு. ஐயப்பா முத்து, நீ சாப்பிட்டியா? அடுத்த பிட்டு அங்கே திரும்புது. நான் சாப்பிட்டனே. ஏமா அப்படி கேட்குறீங்க? இல்ல, உன் முகத்துல சொரத்தே இல்லாம இருக்கியே. எப்பெல்லாம் என்ன கண்ட என்னம்மா வாங்கம்மா சாப்பிட்டீங்களாமா உட்காருங்கம்மா அப்படி இப்படின்னு பேசுவீங்க. ஆனா நான் ஒரு பெரிய மனுஷி வந்து நிக்கிறதுக்கு உங்க 2 பேருக்கு கண்ணுக்கு தெரியாம இப்படி ஒய்யாரமா உட்காந்துருக்கீங்களே, அதான் கேட்டேன். சைடு கேப்பில் எப்படி போட்டு விடுறாங்க பார்த்தியா? ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு. ஓ அம்மா தானே, அதான் உன்ன மாதிரியே இருக்காங்க பாரு. ஏன் அம்மா?
இல்லை எனக்கும் அம்மா தான். இருந்தாலும் நீ அப்பப்போ ஏன் அக்கான்னு சொல்கிறல, நம்ம அக்கான்னு எங்கன்னா சொல்கிறியா? போதும், நானே இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுங்காட்டி நீ ஏதாவது பேசி மூட ஸ்பாயில் பண்ணதை வெயிட் பண்ணு, கொஞ்சம் இரு. அம்மா அது வேற ஒன்றும் இல்லைம்மா. யோசிச்சிட்டீங்களா கதைய? அட நீங்க வேற, நீங்க கேட்டது அவங்கிட்ட, அவன் தானே கதையை யோசிக்கணும். ஆனா நான் டக்குன்னு பதில் சொல்ல வரேனே, இதுல இருந்தே தெரியல உண்மையை தான் சொல்ல போறேன்னு. சரி அடிச்சு விடுங்க, நானும் கேட்குறேன். அட நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாகட்டி போங்க. நான் உண்மையை தான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா? அவன் வேணா சமயத்துல உங்களை ஏமாத்துவான், சினிமாக்கு போவான் ஆனா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுவான், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு வருவான் ஆனா ட்ரஸ்ட்ல தான் வேலை பார்த்த இவ்வளவு நேரம்னு சொல்லுவான். நீங்களும் அதை நம்பி தலையாட்டிட்டு என் மகனை மாதிரி உத்தம யாருமே இல்லைன்னு சொல்லுவீங்க பாத்தீங்களா? அப்பதான் சூப்பரா இருக்கும். அப்படி போடு. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸு சகவாசம் அதெல்லாம் நான் எப்படி ஐயா? நாங்க 2 பேரும் நல்லா பழகிறோம்ல, இதை நீங்க கண்ணில் பார்க்க தானே செய்றீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன டவுட் இதுல? வேணும்னா ஓப்பனா உடைச்சு கேளுங்க, என் பையனுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கான்னு. என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? ஐஎஸ் முத்திர குத்தப்பட்ட சுத்தமான பையன், அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. இந்த சிகரெட்டு, தண்ணி, பீடி அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் அதை பற்றி விசாரிக்க வரல. நான் சொல்கிறதோட அர்த்தம் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸ்னா ஆணும் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு ஒன்று கணக்கில்லையே. ஆணும் பெண்ணும் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல. நான் இப்போ எதை மீன் பண்ணுறேன்னு உனக்கு புரியுதா? எப்படி? உங்களை மாதிரி ஒரு நல்ல தாய் கிடைக்க உண்மையிலே என் ஃப்ரெண்டு கொடுத்து வச்சவன் தான். அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. என்னடா மாப்பிள்ள, நான் சொல்றது கரெக்டு தானே? திரும்ப என்ன பிட்ட போட போகுதுன்னு தெரியல. இங்கே இருங்கம்மா. வசந்த் மாதிரி ஒரு தங்கமான பையன் உங்களுக்கு மகனா கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா? ஐயோ, நீ இப்படி வடிகட்டு முட்டாள இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையா. அதாவது இந்த வாலிப வயசுக்குண்டான இந்த ஒரு சில சேட்டைகள்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்களே, அதான் இந்த காதல் கீதல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீ மாட்டிருக்கியான்னு கேட்க வந்தேன். ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? டைரக்டா கேளுங்க, என் பையன் யாரையாவது லவ் பண்றானான்ட்டு. இதுக்கு பதிக்கடா உங்களுக்கு நானா? சூப்பர்மா சூப்பர். இங்கே இன்னொரு தடவை நீ வாயை திறந்து வை, பேசுறதுக்கு வாயே இருக்காது பார்த்துக்க. யாராவது ஒப்புதல் வாக்கு மூலம் கேட்டாங்களா? 1 by 1 உன்னை அப்படியே எங்கள் அம்மாட்ட ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் வீட்டுக்கு போனேன்னு நினைக்கிறியா இல்லை இங்கேயே உட்காந்துருவேன்னு பார்க்குறியா? இங்கே இருங்கம்மா. வசந்த் மாதிரி ஒரு தங்கமான பையன் உங்களுக்கு மகனா கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா? ஐயோ, நான் கேட்கறது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியுது ஏன் புரியாம? ஆனா பதில் கொடுத்தா பின்விளைவு என்ன வரும் தான் கொஞ்சம் யோசனை மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் வாயை திறக்கலாமா இல்ல ஏதாவது கதை கட்டலாமான்னு. இங்க இருங்கம்மா, நான் அன்னைக்கா பாரு அவதான் உன் பொண்டாட்டின்னு நீங்க சொல்லி மட்டும் பாருங்களா, அடுத்த நிமிஷமே பயவல அவளுக்கு கழுத்து நீட்டிடுவான். என்ன? ஆமாம்மா, அண்ணா இருக்கால அவதான் உன் வருங்கால பொண்டாட்டின்னு மட்டும் நீங்க சொல்லி பாருங்களா, அடுத்த நிமிஷமே அவர் பாட்டுக்கு கழுத்து நீட்டி தாலியை வாங்கிக்க தயாரா இருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப தங்கமான பையன். எங்க தேடினாலும் இப்படிப்பட்ட ஒரு பையன் யாருக்குமே கண்டிப்பா கிடைக்கவே மாட்டாங்க. நோ சான்ஸ். வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அன்பேண்டா ஆப்பு வைப்பேண்டா. பையன் கிட்ட இருந்து இந்த காதல் கத்திரிக்காய் அத மாதிரிலாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. என்ன ஆமா, இப்படி பழிச்சு ஆமான்னு சொல்றத பார்க்கும்போது உள்ள ஏதோ இருக்கும் போல இருக்கே. உள்ள வச்சுட்டு தான் வெளியில பிசின பொடியில 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இப்ப சொல்லு, எப்படி எங்க அம்மா சூப்பரா கேக்குறாங்களா? என்ன ஏமாத்துவானான்னு கேட்டேன். அப்ப யோசிச்சு பதில் சொன்னேன். ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு நீ பதில் சொல்றதுக்குள்ள நானே முந்திக்கிட்டேன். ஆனா இந்த காதல் கீதல் அத மாதிரி ஏதாவது சமாச்சாரம் இருக்கான்னு கேட்டா மட்டும் டக்குன்னு இல்ல அப்படின்னு நீ சொல்றத பார்க்கும்போது ஏதோ இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அப்போ இந்த பையலுக்கு ஏதாவது பொண்ணு மேல கிறுக்கு இருக்கா? இப்ப நான் ஆமான்னு சொல்லவா இல்ல இல்லன்னு சொல்லவா? அதாவது பொய் சொல்லவா இல்ல உண்மையே சொல்லவா? நீ ஷட்டரை சாத்திட்டு கடையை ஏற கட்டிட்டு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஐயா, என்னையா இந்த பையனை இப்படி சொல்லுது? அம்மா கண்ணுக்கு வாக்கெல்லாம் தந்தியா? அதெல்லாம் மறந்துட்டியா? என்ன வாக்கு கொடுத்துருக்கேன்?